இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் பயத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த காரியத்தை குறித்தும் அவர்களுக்குள்ளாடி ஒரு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளையை குறித்தான பயம், வேலையை குறித்தான பயம், தன்னுடைய மேலதிகாரை குறித்தான பயம், தன்னுடைய கணவனை குறித்தான பயம், தன்னுடைய பிள்ளையின் திருமண காரியத்தை குறித்தான பயம், பிள்ளையினுடைய பயணத்தை குறித்தான பயம், இப்படி பல பயத்தோடு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயத்துடனும் ஆண்டவரை நோக்கி அநேகர் விண்ணப்பங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய பயம் மாற வேண்டும். நான் எதற்கெடுத்தாலும் என் இருதயத்துக்குள்ளாடி ஏதோ ஒரு பயம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்று அநேகர் விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை காலை பொழுதில் சொல்லுகிறார், நான் அவர்கள் பயத்தை மாற்றி, நான் அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து, நான் அவர்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 1:13 இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பயப்படாமல் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திரு. நீ சொல்லிக்கொண்ட விண்ணப்பங்களும் ஜெபங்களும் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று. உன்னை பயப்படுத்துகிற ஆவிகளை நான் முறியடித்து உன் ஜெபங்களுக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய பயத்தை மாற்றித்தாங்க, நான் ஏதோ ஒரு வகையில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் ஏதோ ஒரு பயப்படுத்துதலின் ஆவி என் இருதயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது, என்னை வழிமறைத்து என்னை அவமானப்படுத்துகிறது போல, என்னை வெட்கப்படுத்துகிறது போல, என்ன செய்கிறது என்று தெரியாதபடிக்கு நான் அலைமோதி கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பயத்தை தேவன் மாற்றி தரணும்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் ஒரு ஜெயத்தை தரப்போகிறேன். கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ என்னென்ன காரியத்துக்காக தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டாயோ, விண்ணப்பங்களை வைத்தாயோ, அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்களில் நீ வந்து விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் காரியத்தை நான் ஜெயமாய் மாற்றுவேன். உன் காரியத்தில் ஒரு விடுதலை சம்பவிக்கப் போகிறது. உன் சரீர பலவீனங்கள் மாற்றப்பட போகிறது. உன் பிள்ளையின் காரியத்தில், வேலை விஷயத்தில், திருமண காரியத்தில் ஒரு அற்புதத்தை நீ காணப்போகிறாய். எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பொருளாதாரத்துக்கு தடைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த குடும்பங்களில் எல்லாம் பொருளாதாரத்துக்குண்டான வழிவாசல்கள் திறக்கப்பட போகிறது. கடன் பாரங்களை நான் மாற்றி தருவேன். கடன்காரர்கள் என்னிடத்தில் வந்து கேட்பார்களோ, என் பிள்ளையை குறித்து கேட்பார்களோ, என்னை போகிற வருகிற இடங்களில் என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துவார்களோ என்று நீ பயத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். வியாதி என்கிற பயம், போராட்டம் என்கிற பயம், கடன் பாரம் என்கிற பயம், இப்படி பல பயப்படுத்துதல்களோடு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பயப்படுத்துகிற சத்துருவை நான் முறியடித்து உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், சந்தோஷத்தை கட்டளையிடுவேன், சுகத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ
பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் மனுஷனிடத்தில் போய் சொல்லாதீங்க, வேறு எந்த நபரிடத்திலையும் போய் சொல்லாதீங்க. புருஷன் அன்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் என் புருஷன் நிறைவேற்றி தருவான் என்று சொல்லி அவரிடத்தில் போய் சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளிடத்தில் போய் சொல்லாதீங்க. சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. நம்முடைய தெய்வ சமூகத்தில் போய் அந்நாளை போல நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை ஊற்றி கொடுப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தேவையான பதில் உடனே வந்து சேரும். யாரெல்லாம் இருதயத்தை ஊற்றி கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் நிறைவேற்றி தரப்போகிறார். உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் வரப்போகிறது. இத்தனை நாட்களும் கண்ணீரோடு வடித்து கொண்டிருந்தாயே, உன் கண்ணீரை கம்பீரத்தோடு அறுவடை செய்யக்கூடிய நாட்களில் நீ வந்துவிட்டாய். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார். உன் கண்ணீரை பார்த்து விட்டார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் அவர் பார்ப்பது இல்லை. அவர் உன் கண்ணீரை துடைக்கிற நல்ல தகப்பன். உன் பயப்படுதலை மாற்றி உன் இருதயத்தில் தோன்றக்கூடிய அந்த பயப்படுகிற அந்த சிந்தனையை மாற்றி தேவன் உனக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து உன்னோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன், உன்னை வழிநடத்தி கொண்டு வருகிற நல்ல தகப்பன் இன்றைய காலை பொழுதில் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு இந்த வார்த்தையை பற்றி பிடிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் சொன்ன அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா. அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவரே நீர் சொன்னீங்களேப்பா. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பயப்படுத்தலின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்கள் சொன்னாலும் சத்ருவான எங்கள் விண்ணப்பங்களுக்கு முன்பாக தடையாக நின்று கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அந்த தடைகளை எல்லாம் அகற்றி தேவன் எங்கள் குடும்பத்தில் பிரகாசமாய் எரியக்கூடிய அளவில் ஒரு வெளிச்சம் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் அநேக தேவைகளை தேவன் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகின்ற மாதத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் போக வேண்டியது இருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். யாரிடத்திலும் போய் கையேந்தி விடாதபடிக்கு, யாரிடத்திலையும் போய் நாங்கள் கை கட்டி நிற்காதபடிக்கு தேவன் தாமே எங்களை ஆண்டவரே வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய வழிவாசல்களை தேவன் திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பயங்களை மாற்றி எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் ஆண்டவரே எங்கள் ஜீவன் உள்ளது வரைக்கும் எங்களை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.